கோட்டீஸ்வரர்கள் மற்றும் மனைவியை இழந்த தொழிலதிபர்களை குறிவைத்து கோடிக்கணக்கில் சுருட்டிய கல்யாண ராணியை ராஜஸ்தான் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திருமணமான 4 மாதங்களில் நகைகள் மற்றும் பணத்துடன் தலைமறைவான கேடி லேடியின் லீலைகள் அம்பலமானது எப்படி? நான் அவனிலை படத்தில் வரும் கேரக்டர் செல்வாக்கான குடும்ப பெண்களை டார்கெட் செய்து பணம் மற்றும் நகைகளை சுருட்டிச் செல்லும் இந்த காட்சியை போன்று பெண் ஒருவரும் தெல்லாலங்கடி வேலையில் ஈடுபட்டுள்ளார். திருமணமான சில மாதங்களில் மாயமான பெண் போலீசில் வசமாக சிக்கியிருக்கிறார். நான் அவனில்லை என்பது போன்று அப்பாவி ஆண்களை ஏமாற்றியதான் பின்னணி என். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தன்னுடைய மனைவி 30 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 6,50,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளுடன் மாயமானதாக கூறியிருந்தார். நகைகள் மற்றும் பணத்துடன் காணாமல் போனதால் போலீசார் அந்த பெண்ணை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் உத்தராகண்ட் மாநிலம் தேராதூனில் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். உடனடியாக அங்கு விரைந்து சென்ற ராஜஸ்தான் போலீசார் நகைக்கடை உரிமையாளரின் மனைவியை பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 36 வயதான சீமா அகர்வால் என்பது தெரிய வந்தது. அவரிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் வெளிவந்தன. நகைக்கடை உரிமையாளர் தனது மனைவி இறந்த நிலையில் 2வது திருமணம் செய்வதற்காக மேட்ரிமோனியலில் வரன் தேடியிருக்கிறார். அப்போது சீமாவுடன் அறிமுகம் கிடைத்துள்ளது. பின்னர் இருவருக்கும் ஒத்துப்போனதால் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணமும் நடைபெற்றது. ஆனால் ஜூலை மாதம் நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு சீமா எஸ்கேப் ஆகிவிட்டார். இந்த சூழலில் தான் 5 மாதங்களுக்கு பின்பு சீமா போலீஸ் வலையில் சிக்கியிருக்கிறார். இவர் நகைக்கடை உரிமையாளர் மட்டுமின்றி மேலும் 2 ஆண்களையும் ஏமாற்றியது விசாரணையில் அம்பலமானது. முன்னதாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஆக்ராவில் உள்ள ஒரு பிரபல தொழிலதிபரின் மகனை திருமணம் செய்திருக்கிறார். அவரது குடும்பத்தினரை மிரட்டி 75 லட்சம் ரூபாயை பறித்துவிட்டு குட்பை சொல்லியிருக்கிறார். இதையடுத்து 2017ஆம் ஆண்டில் குர்கிராமில் இன்ஜினியர் ஒருவரை ஏமாற்றி கல்யாண ராணி சீமா திருமணமும் செய்திருக்கிறார். சில மாதங்களில் அந்த இன்ஜினியரின் சகோதரர் தன்னிடம் தவறாக நடந்ததாக கூறி குடும்பத்தில் குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் சீமா. தொடர்ந்து அந்த குடும்பத்தினரையும் மிரட்டி 10 லட்சம் ரூபாயை பறித்து கொண்டு சிட்டாய் பறந்து விட்டார். கோடீஸ்வரர்கள் அல்லது மனைவியை இழந்த தொழிலதிபர்களை டார்கெட் செய்து சீமா அகர்வால் காய் நகர்த்தி வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேட்ரிமோனியலில் இதுபோன்ற ஆண்களை குறிவைத்து தனது மாயவலையிலும் விட வைத்திருக்கிறார். திருமணம் முடிந்து 3 அல்லது 4 மாதங்கள் கணவனின் குடும்பத்தினருக்கு பிடித்தது போன்று வாழ்ந்து வந்திருக்கிறார். பின்னர் சொத்து விவரங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அதன்படி அவற்றை கபலீகரம் செய்து டிமிக்கி கொடுத்திருக்கிறார். முரண்டு பிடிக்கும் குடும்பத்தினரிடம் வரதட்சணைக்காக கொடுமை உடுத்தியதாக போலீசில் புகார் அளிப்பேன் என மிரட்டி காரியத்தையும் சாதித்திருக்கிறார். தேடி வேலைகள் அனைத்தும் அம்பலமானதால் இந்த லேடியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கல்யாண ராணியாக உலாவிய சீமாட்டி சீமா அகர்வால் மேலும் வேறு யாரையும் ஏமாற்றி இருக்கிறாரா என்கிற கோணத்திலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.